நான் வரணும்னு தானே பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கேன். ஐயோ மச்சான், அந்த விளம்பரம் நான் கொடுத்தது இல்ல மச்சான். பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை புடிச்சு அரெஸ்ட் பண்ணணும்னு போலீஸ் தான் அந்த விளம்பரத்தை கொடுத்திருக்காங்க. போலீஸ் விளம்பரம் கொடுத்தாங்களா? ஆமா மச்சான். நீங்க நேர்ல வந்து போலீஸ் கிட்ட மாட்டிப்பீங்கன்னு நினைச்சுதான் உங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு பார்த்தா எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். உங்க போன் கூட ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்தது. நீங்க கூட எனக்கு போன் பண்ணல. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட தெரியல. அந்த விளம்பரத்தை பார்த்து நீங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அந்த கடவுள் கிட்ட தான் வேண்டிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வந்துட்டீங்களே மச்சான். முதல்ல போலீஸ் உங்களை பாக்குறதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க. இல்ல இல்ல பூமிகா, நான் எந்த தப்புமே பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீங்க எனக்கு வேணும் மச்சான். நீங்க பாருங்க, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. ப்ளீஸ் மச்சான், இங்க இருந்து போயிடுங்க. அர்ச்சனா அக்கா கிட்ட போய் உடனடியே சரண்டர் ஆயிடுங்க. போங்க போங்க. இல்ல பூமிகா, உனக்கு தெரியாது. இப்ப நான் சரண்டர் ஆயிட்டேன்னா அந்த நந்தகுமார் உயிரோட தான் இருக்கான்னு நிரூபிக்க முடியாம போயிடும். அவன் என் மேல பழிய போட்டுட்டு உயிரோட தலைமுறை தான் இருக்கான். பூமிகா, அவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ, எதுவா இருந்தாலும் முதல்ல சரண்டர் ஆயிடுங்க. மத்ததெல்லாம் அர்ச்சனாக்க பாத்துப்பாங்க. ஏய், நான் தான் குற்றவாளின்னு போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. நான் போய் அவங்க கிட்ட சரண்டர் ஆகி அந்த நந்தகுமார் தலைமறைவா இருந்துகிட்டு நாடகம் ஆடுறான்னு சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? இங்க பாரு, நான் தான் அதை நிரூபிக்கணும். என்ன மச்சான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? போலீஸ் வேற இங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்ச என்ன ஆகுறது மச்சான்? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். போயிடுங்க மச்சான், போயிடுங்க. சரி சரி, நான் போயிடுறேன். இங்க பாரு, அதுக்கு முன்னாடி பாப்பா ஒரு முறை நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஐயோ மச்சான், நான் சொல்றேன்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. அவ ரொம்ப நல்லா இருக்கா மச்சான். புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்க முதல்ல சரண்டர் ஆயிடுங்க. குழந்தைய ஒரு மாதிரி நான் பார்த்துட்டு போயிடுறேன் மச்சான். நல்லது. ஐயோ, அர்ச்சனாக்காவும் அததான் மச்சான் சொன்னாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. முதல்ல நீ போய் பாப்பா தூக்கிட்டு வா. சரி சரி, இங்க பாரு, நான் ஒரே ஒரு தடவை பாப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நான் அர்ச்சனா கிட்ட சரண்டர் ஆறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டி போ. சார், அவனை சுடியா? வேண்டாம் சார், மதம் ரொம்ப நல்ல மனுஷன் சார். நேர்லயே பிடிச்சிடலாம் சார். யோ, இங்க வாயா. சார், நீ சுடுறியா இல்ல நான் சுடவா? சார் வேண்டாம் சார். அப்ப நீ சுட மாட்ட? ஒரே ஒரு தடவை பாப்பாவை பார்த்துட்டு அப்புறம் அர்ச்சனா கிட்ட போய் சரண்டர் ஆறேன். நான் பார்த்துட்டு போய் சரண்டர் ஆறேன். நீ போய் தூக்கிட்டு வா. சரி என்ன சத்தம்? நீங்க தைரியமா இருங்கம்மா. என்னம்மா, போலீஸ் கிட்டே விளையாடுறீங்களா? என்ன ரொம்ப பெரிய இடம்னு உங்க மனசுல நினைப்பு அப்படித்தானே? உங்க புருஷனை தலைமறைவா இருக்க சொல்லி அடைக்கல கொடுத்துட்டு இப்போ திருட்டுத்தனமா சந்திக்கிறீங்களா? சார், என்ன சார் பேசுறீங்க? அப்படியெல்லாம் இல்ல சார். நான் என் புருஷனை எந்த இடத்துலயும் மறைச்சு வைக்கல. டெய்லி சந்திக்கிறீங்க, பேசிக்கிறீங்க. எதுக்கு பேர் என்னவா? நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இப்ப கூட அவரை நான் சரண்டர் ஆயிடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். இதை என்ன நம்ப சொல்றீங்களா? ஐயோ, நான் உண்மையதான் சார் சொல்றேன். ஒரு கொலைகாரனுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாதுன்னு தெரியும்ல? தெரியும்ல?
சார், அவரு குற்றவாளியும் இல்ல, நான் அடைக்கலமும் கொடுக்கல. சரண்டர் ஆயிடுங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பேப்பர்ல ஆட் பார்த்ததா குழந்தை பார்த்துட்டு போலான்னு அவர் வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவரை தப்பா நினைக்காதீங்க சார். அவரு குழந்தைய பார்த்துட்டு போய் அப்புறம் சரண்டர் ஆயிடுறேன்னு தான் சொன்னாரு. அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டு சுட்டுட்டீங்க. அதனாலதான் அவரு உயிருக்கு ஆபத்துன்னு பயந்து ஓடிட்டாரு. அப்ப என்னாலதான் தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட எப்படி விசாரிச்சு உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ணுங்க. சார் என்ன சார் பேசுறீங்க? குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காகவும் குற்றவாளி தப்பிக்க காரணமா இருந்ததுக்காகவும் நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஐயோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பு பண்ணல சார். உண்மை எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போய் பேசிக்கலாம். சார் ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், பொண்ணு அரெஸ்ட் பண்ணாதீங்க. பாருங்க, நீங்க வழிவிடுங்க, இல்ல விஷயம் வேற மாதிரி ஆயிடும். இல்ல சார், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. பொண்ணு இந்த தப்பு பண்ணல சார். நீங்க எதுவுமே பேசாதீங்கம்மா, வழிவிடுங்கம்மா. சார் சொன்னா கேளுங்க சார் ப்ளீஸ். நீங்க தைரியமா இருங்கம்மா. நடந்த விஷயம் எல்லாத்தையும் போய் அர்ச்சனா அக்கா கிட்ட சொல்லுங்க. பாப்பா பத்திரமா பாத்துக்கோ. பூமிகா, வாங்க வாங்க கிளம்புங்க. ஷூட் பண்ணிடுவேன். இல்லைங்க மதன், சொன்னா கேளுங்க, போடாதீங்க. சொன்னா கேளுங்க, இல்லைங்க போடாத. இந்த பக்கம் தானே வந்தா? இந்த பக்கம் தானே வந்தா? எங்க போனா? ஆளைய காணோம். எழுதலைன்னா காசிப் எழுதுனா அந்த நியூஸ் பேப்பரோ அல்லது அந்த மேகசினை கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பீப் சாங்க ஜல்லிக்கட்டால மறக்க வச்சது நாம தான், அது ஓகே. ஆனா செம்பரம் பார்க்க மாட்டற பீப் சாங்கால மூடிட்டோமே. சேவை பண்றதுக்குனே வர அரசியல்வாதி சேவை பண்ணினா மக்கள் பொறுத்துப்பான். ஆனா சினிமாக்காரன் எல்லாருமே சேவை பண்ணணும்னு நினைக்கிறான். அது மாதிரி மக்களுக்கு சினிமா செய்தி கொடுக்கறதுல என்ன தப்புங்கறேன். நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய
எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் this is the time. அரசியல் இல்லாட்டி நாமெல்லாம் ஆதி காலத்துக்கு போக வேண்டியது தான். ஆனா சினிமா இல்லாட்டி நான் செத்தா போயிட போறோம். Watch பத்த வேடா பரட்ட. அர்ச்சனா 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 வாங்க வாங்க, ஏன் இப்படி பதட்டமா வரீங்க? அர்ச்சனா போலீஸ் வீட்டுக்கு வந்து பூமிகா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க? மதனை துப்பாக்கியால சுட்டு பிடிக்க போலீஸ் முயற்சி பண்ணிருக்காங்க. மதன் தப்பிச்சு போயிட்டாரு. அதனால பூமிகா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அர்ச்சனா, மதன் எங்க வந்தாரு? பூமிகா எங்க இருந்தா? எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. குழந்தை தேவிகாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நம்ம கவனத்துக்கே வராம நியூஸ் பேப்பர்ல செய்தியா போட்டுட்டாங்க. அத பூமிகாவே நியூஸ் பேப்பர்ல செய்தி கொடுத்த மாதிரி தந்திரமா நியூஸ் போட்டுட்டாங்க. அதுல என்ன இருந்ததுன்னா, நம்ம குழந்தை தேவிகாவுக்கு உடம்பு சரியில்லை, உங்க நினைப்பாவே இருக்கா, மதன் மச்சான் நீங்க எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்க, இப்படிக்கு பூமிகான்னு பேப்பர்ல போட்டதுனால இத படிச்ச மதன் குழந்தைய பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்தவர்கிட்ட பூமிகா மதன் கிட்ட, மச்சான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க, அர்ச்சனாக்கா அதை தான் விரும்புறாங்க, நீங்க சரண்டர் ஆயிட்டா போதும், உங்களை எப்படியாவது அர்ச்சனாக்கா காப்பாத்திடுவாங்க, போலீஸ்க்கு பயந்து இப்படி தலைமறைவா வாழ வேணான்னு கெஞ்சி சொல்லிருக்கா. சரி, நான் குழந்தைய பார்த்துட்டு சரண்டர் ஆயிடுன்னு மதன் சொல்லிருக்காரு. பூமிகா குழந்தைய தூக்கிட்டு வந்து மதன் கிட்ட காட்டுறதுக்குள்ள போலீஸ் மதனை சுட்டுடுச்சு. வேற வழியே இல்லாம மதன் தப்பிச்சு போயிட்டாரு. உன் புருஷனுக்கு உடந்தையா இருக்கேன்னு சொல்லி பூமிகாவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. சத்தியமா இதான் நடந்தது. அர்ச்சனா, நீதான் எப்படியாவது பூமிகாவை வெளியே எடுக்கணும். மதனும் நிரபராதி, பூமிகாவும் அப்பாவி, நீதான் உங்க 2 பேரும் எப்படியாவது காப்பாத்தணும். என்ன அர்ச்சனா யோசிக்கிற? நல்லவங்களுக்கு இப்படி சத்திய சோதனை வருத நினைச்சா என்னால தாங்க முடியல. கடவுள் மாதிரி நீதான் உதவி செய்யணும். பூமிகாவை என்னால வெளில கொண்டு வர முடியும். யோசிப்போம். தெரியல, பட்டுப்பட வேற கட்டி இருக்கு பொண்ணு. ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போயிட்டு எப்படி அடிச்சு போயிட்டானே, யாரு பெத்த பொண்ணோ? என்னண்ணா ஆச்சு? மூச்சுக்குது. ஆஸ்பத்திரி கூட்டு போனாக்கா காப்பாத்திடலாம். ஹலோ, ஆம்புலன்ஸுங்களா? ஒன்றும் அடிபடி கிடக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா உயிரை காப்பாத்திடலாம் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. நம்ம வேணா போய் ஒரு ஆட்டோ கூட்டு வரலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் பாருங்க, ஏதாவது எந்த ஆட்டோ வந்தாலும் பாருங்க. அண்ணே, என்னவா? ஒரு நிமிஷம். இதுல இருக்கிற பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? ஆமாங்க, இந்த பொண்ணு தான் அங்க அடிபட்டு கிடக்குது. அங்கயா? உசுறு இருக்கு சார். ஹாஸ்பிடல் கொண்டு போனா காப்பாத்திடலாம். காப்பாத்திடலாமா? அங்கதான். அங்கேதான். சீக்கிரம் போங்க. பாவம், கொஞ்சம் நல்லா என்னாச்சு? வண்டிக்கு போயிட்டு போலீஸ் ஒரு கார் பொண்ணு அடிச்சுட்டு போயிட்டாங்க சார். வந்து பாருங்க சார். ஐயோ, போலீஸ். இப்ப கிட்ட போனா மாட்டிப்போமே.
கான்ஸ்டபிள் சார். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண இல்ல நம்ம ஜீப் வர சரிங்க சார். யோ சார் நீங்களா அவளை போய் தேடி கண்டுபிடிங்க போங்க. ஓகே சார். போங்க. வரானுங்களே. எப்பாடா போய் தொலைஞ்சாடுங்க. இப்ப இவளை இங்க இருந்து எப்படி தூக்குறது? எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்கன்னு தெரியலையே. எப்படியும் இந்த ஏரியால இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க ஜோதிகா யாரு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் அந்த ஜோதிகாவை நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். சார், என்ன கமலவேணி, அந்த அம்மா உண்மையை சொன்னாங்களா இல்லையா? நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் சார். எது கேட்டாலும் தெரியாதுன்னே சொல்றாங்க. சரி, அவங்கள கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். ஏமா சார் கூப்பிடுறாரு, வா. வா வா, சீக்கிரமா வா. சார் வந்துட்டேன் சார். இதை பாருங்கம்மா, பார்த்தா பெரிய இடமா இருக்கீங்க, பெரிய இடத்துல பிறந்திருக்கீங்க, கிரானைட் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க புருஷ மதன் நந்தகுமார காரோட எரிச்சு கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இதுக்கு மன்னிப்பே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க புருஷன் ஈவு இறக்கமே இல்லாத ஒரு கொலைகாரன். சட்டத்தை ஏமாத்த முடியாது. கடவுளுக்கு சமமா மதிக்கிற ஒரு டாக்டரை இந்த மாதிரி கொலை பண்ணிருக்கிறது மனிதனாலையும் சட்டத்தாலையும் ஏன் கடவுளாலையும் கூட மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றம். நீங்க பாருங்கப்பா, நான் நல்ல முறையில டீசென்ட்டா ஸ்மூத்தா தான் உங்ககிட்ட விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை விசாரிக்க எங்களுக்கு பல வழிகள் தெரியும். இருந்தாலும் உங்க விஷயத்துல அது வேண்டாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து உண்மையை சொல்லுங்க. கொலை குற்றத்துல ஈடுபட்ட உங்க புருஷன் யாருக்கும் தெரியாம உங்களை பார்க்க வந்திருக்காரு. வரதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு போன் பண்ணாரா? இல்ல. அத நாங்க நம்ப தயாரா இல்லமா. கண்டிப்பா வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு போன் பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். எப்ப போன் பண்ணாரு, எங்க இருந்து பண்ணாரு? இல்ல சார், அவர் என்ன எதர்ச்சியா தான் பார்க்க வந்தார். சார், அவரை கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டார். அவர் நிரபராதி. அத நாங்க சொல்லணும். சரி, இப்ப உங்க புருஷன் எங்க தப்பிச்சு போயிருக்காருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்லுங்க, உங்க புருஷன் எங்க இருக்காரு? எனக்கு தெரியாது சார். இங்க பாருங்கம்மா, உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க எனக்கு பல வழிகள் தெரியும். அத பிரயோகிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். சத்தியமா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியம் பண்றதுனால ஒரு குற்றவாளி நிரபராதி ஆயிட முடியாது. எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. என்ன சொல்லாமா வேண்டாமான்னு யோசனை பண்றீங்களா? மரியாதையா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. கண்டிப்பா உங்க புருஷன் ஒளிஞ்சிருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. சார், நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் இதுதான் உண்மை. என் புருஷன் எங்க இருக்காருன்னு உண்மை எனக்கு தெரியாது. என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட இதெல்லாம் மறைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அர்ச்சனா அக்கா என்கிட்ட ஏற்கனவே உன் புருஷன் எதுக்கு தலைமறைவா இருக்கணும், உன்னை அவர் வந்து சந்திச்சா முதல்ல அவர் போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிட சொல்லுன்னு சொல்லிருக்காங்க. நானும் அததான் என் புருஷன் வந்து என்ன சந்திச்சோன்னு சொன்னேன் சார். அவரும் போலீஸ்ல சரண்டர் ஆயிடணும்ன்ற எண்ணத்துலதான் பேசிட்டு இருந்தாரு. கடைசியா ஒரு தடவை குழந்தைய பார்த்துட்டு போறேன்னு சொன்னாரு.
சரி ஆசையா கேக்குறாருன்னு நானும் குழந்தைய தூக்கிட்டு வர போனேன். அதுக்குள்ள துப்பாக்கி சத்தம் கேட்டு நான் வெளியே ஓடி வந்து பார்த்தா அவர் இல்ல சார். அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ள என்ன நீங்க அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதான் சார் உண்மையா நடந்தது. என் புருஷன் தப்பிக்கிறதுக்கும் தலைமறைவா இருக்கிறதுக்கும் நான் எந்த விதத்திலயும் சப்போர்ட்டா இல்ல சார். நீங்க என் புருஷனை தவற புரிஞ்சுக்கிட்டு சுட்டதுனாலதான் அவர் பயந்து ஓடி இருக்காரு சார். இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் மத்தவங்க பார்வைக்கு தெரிஞ்ச உண்மை. நிஜமான உண்மை என்னன்னு சொல்லுங்க. உங்க புருஷன் ஏன் அந்த நந்தகுமாரி எரிச்சு கொண்டாரு? அவங்க 2 பேருக்கும் அப்படி என்ன முன்விரோதம்? கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியாம இருக்காது. நடந்ததை சொல்லுங்க. இல்ல சார், ஏன் புருஷன் நந்தகுமாரி எரிக்கல. நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல. பின்ன எப்படி சொல்றீங்க? சார், அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். புருஷனை காப்பாத்த பொய் சொல்லாதீங்க. எதை வச்சு சொல்றீங்க அவர் எரிச்சு கொலை பண்ணலன்னு? ஏற்கனவே அந்த நந்தகுமார் உங்க தங்கச்சி மேல ஆசைப்பட்டிருக்கான். அவளை கடத்தி இருக்கான்னு வேற சொல்றீங்க. உங்க தங்கச்சிய பலாத்காரம் பண்ணிருக்கான்னு உங்க தங்கச்சிய ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால ஆத்திரப்பட்டு ஏன் அந்த நந்தகுமார உங்க புருஷன் கொலை பண்ணிருக்க கூடாது? சொல்லுங்க, ஏன் பண்ணிருக்க கூடாது? ஐயோ சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா கூட என் புருஷன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சவரு. கொலை பண்றவரோ கெட்டவரோ இல்ல பலவீனமானவரோ இல்ல. காருக்குள்ள இருந்த நந்தகுமார் வெளியே வான்னு கூப்பிட்டுருக்காராம். அப்பதான் திடீர்னு யாரோ அந்த கார் மேல தீப்பந்தத்தை தூக்கி போட்டிருக்காங்க சார். கார்ல தீ பிடிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் என் புருஷன் அந்த தீப்பந்தத்தை கார்ல இருந்து கையில எடுத்திருக்காரா சார். அதுக்குள்ள அந்த கார் தீ பிடிச்சிருச்சா. என் புருஷன் கையில தீப்பந்தத்தோட கார் எரியறத பார்த்ததும் எல்லாரும் என் புருஷன் தான் காருக்கு நெருப்பு வச்சிட்டாருன்னு கத்தி ஊரே கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். அந்த நேரம் பார்த்து அங்க போலீஸ் வந்து அவரதான் தப்பா கொலைகாரன் நினைச்சு. நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டுமா? நேர்ல எதையும் பார்க்காம உங்க புருஷனை காப்பாத்த நீங்க இவ்வளவு பேசுறீங்க. சம்பவம் நடந்ததை நேர்ல பார்த்த உங்க தங்கச்சியே உங்க புருஷன் தான் கொலைகாரன்னு சொல்றாங்களே, அது பொய்யா? உங்க புருஷனை நம்புற நீங்க ஏன் உங்க தங்கச்சியை நம்ப மாட்டேங்கிறீங்க? அவ சின்ன பொண்ணு சார். அவ கார் எறிறத பார்த்து பயத்திலேயோ ஒரு பதட்டத்திலேயோ அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் உண்மை இல்ல சார். கண்டிப்பா என் புருஷன் அந்த கொலையை பண்ண வாய்ப்பே இல்ல. எத்தனை பேர் வந்து சாட்சி சொன்னாலும் இதை நான் நம்ப மாட்டேன் சார். இப்ப முடிவா நீங்க என்ன சொல்றீங்க? என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல. அவர் நிரபராதி. இப்படி எல்லாம் மரியாதையா கேட்டா நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. உங்களை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவீங்க. கமலவேணி. எஸ் சார். இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் விசாரிங்க. ஓகே சார். உண்மை தன்னால வரும். புருஷனை இவங்களே புடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே சார். வாமா. நிறுத்துங்க. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு வடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு வடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.